கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து ரம்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கே போனாங்க தீபா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு. தீபா தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி பிளேட்டை அப்படியே தலையில் வந்து திருப்பி போட்டாங்க. தீபா இருக்கிற இடத்த வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா மட்டும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. ஐயோ, தீபாவுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி கார்த்தி வந்து தீபா கிட்டே கேட்கக்கூடாது. கேட்டாருன்னா அவ்வளோதானங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தீபா வந்து ஏஞ்சிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, கடைசி நேரத்தில் தீபா, நீ தான் வந்து என்ன இந்த பரிகாரத்தை வந்து செய்ய சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆமாங்க, நீங்கள் தான் ஏதோ செய்ய சொன்னீங்களாமே. சரி, இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு கார்த்தி அவங்கள்ட்ட எதுவும் கேட்காதீங்க. கேட்டால் அவங்களுக்கு ஏதோ கடுப்பில் இருக்காங்க, அப்செட்டில் இருக்காங்க, இந்த பரிகாரம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரிங்க, நீங்கள் போயிடுவீங்களா? இல்லை, நான் இங்கே காரில் தான் வந்தேன், நான் போய்க்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்த்து பத்திரமா உங்கள் ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போங்க. உங்கள் 2 பேருக்கும் இப்போ கொஞ்சம் தனிமை இருந்தால் நல்லாயிருக்கும். தீபாவை என்னால் சமாளிக்கவே முடியல, நீங்களாக சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி ரம்யா வந்து நடிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் தான் இங்கே கார் வச்சுருக்கேன்ல, டிரைவருக்கு ஃபோன் அடித்தா கார் வந்துடும். இல்லைங்க, கார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கார் வந்து வந்துடுது. சரிங்க, இதை பற்றி எதுவும் தீபா கிட்டே இப்போது கேட்க வேணாம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ரம்யா வந்து அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க. கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. சே, நானே வந்து அவளை பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு நினச்சேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ரம்யா வந்து கடுப்பில் வந்திருக்காங்க. இவளை என்ன செய்யறது, கார்த்தியும் தீபாவும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளானாக போட்டு வச்சுருந்தேன் அந்த ரியாவோட உதவினால். இப்போ கடைசியில் நான் மாட்டிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆனாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா, ஏங்க இது மாதிரி பரிகாரம்லாம் யாரை கேட்டுங்க பண்ணுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் மாட்டுக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து செஞ்சீங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி, என்னை மன்னிச்சிருங்க, அத்தையை காப்பாற்றணும்னா இந்த பரிகாரம் பண்ணாதான் உண்டுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த பரிகாரம் பண்ணியிருந்தா அம்மாவுக்கு நல்லா இருக்குமா? இல்லை, நீங்கள் பண்ணாமல் விட்டதுனால அம்மாவுக்கு எதாவது ஆகிடுமா? சும்மா அது மாதிரி பண்ணாதீங்க தீபா. ஏதோ வந்து நீங்கள் நம்பிட்டீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முதல்ல நம்பவே கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தீபாங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இல்லை சார், நான் அம்மா மேலே வச்ச பாசம் ரொம்ப அதிகம்தான். நானும் தான் பாசம் வச்சுருக்கேன். உங்களை யாரும் வந்து வாலண்டரியாக வந்து இந்த பிரச்சனையை வந்து பண்ணி உங்களை ஏமாற்ற பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசுகிறாங்க. எது எப்படியோ சார், அத்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, ஆச்சுன்னா என் மனசுக்கே வந்து தாங்காதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, சரிங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் தான் உங்களை வந்து பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏங்க, அப்பப்போ வந்து கேட்டிங்களா? அவங்கெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க தீபா. இப்போதைக்கு எதுவுமே இல்லையா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க, வாங்க போகலான்னு சொல்லி காரில் வந்து கூட்டிகிட்டே போகிறப்ப தீபா வந்து ஃபீல் பண்ணி, சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அழுகணும்னு தோணுது. ஒருவேளை நான் ஏதாவது பிரச்சனையில் வந்து மாட்டியிருந்தா என்ன நடந்திருக்கும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இருந்தாலும் அத்தைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட என் மனசுக்கு வந்து தாங்காதுங்க அப்படியே நம்ம வேதனையோடு வந்து கார்த்திகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அழுகணும்னு போல் இருக்குங்க, அதுவும் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுகணும்னு போல் இருக்குது. எனக்குன்னு யார் இருக்கா? நீங்கள் தானே இருக்கீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அந்தளவு சோகமாக இருந்தேன். கடைசி நேரத்தில் வந்து நான் உங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் என்னை தேடி வந்துடுவீங்கன்னு. அதே மாதிரி என்னோடய இன்டென்ஷனும் வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. என்னை தேடி நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக வந்து இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, இருந்தாலும் என் மனசுக்கு வந்து கேட்கலைங்க, நம்ம வீட்டுக்கு மட்டும் அடுக்கடுக்கா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, ஏன் என்னன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் தீபா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி,